இந்த டைம் வி வின் ஆகுமோ இல்லைன்னா அதானே பார்வதி. ஏதோ ஒண்ணு ஒண்ணு ஒரு வி இல்லைன்னா பார்வதி. இதுலதான் ஏதாவது டைட்டில் ஒன்னாதான் இருக்கும். ஏங்க ப்ரோ பார்வை விஜய் பார்வை தான். நீங்க அதுவும் வி ஏய், தான். என்ன ப்ரோ ஆமா அப்படி எல்லாம் வி சொல்லிட்டீங்க? வி வி கரெக்ட். ஏதோ ஒரு வி விஜய் டிவி, இப்ப நான் ஒரு tweet- ஆமா நான் ஒரு விஜய் tweet சேதுபதி, இல்ல நான் ஒரு ட்வீட் போடுறேன். திஸ் டைம் டைட்டில் வின்னர் வி அப்படின்னு போட்டாலே போதும், முடிஞ்சு போச்சு. ஆமா ஸ்டார்ட் வித் வி, அவ்வளவுதான் முடிஞ்சு ப்ரோ. அவன் வந்துட்டு விக்ரமா வினோதான்மாங்க. ஏன் விஜய் பார்வை இருக்கக்கூடாதா? விஜய் பார்வை இருக்க கூடாதா? ஏன் விஜேஸ் இருக்கக்கூடாதா? இந்த டைம் நாங்க டைட்டில் விஜேஸ் கொடுப்போம். விஜய் இருக்க கூடாதா? அந்த சீசன்ல நீங்க ஏதோ ஒன்று பண்ணீங்க பாத்தீங்களா சார், இந்தாங்க டேக் இட், நீங்க எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி நாங்க கொடுக்க மாட்டோமா? அதானே. ஹிமாத் ப்ரோ அப்பப்போ ரம்யாவை மறந்துடுறாரு. ரம்யா டைட்டில் வின்னர் ரம்யா. ரம்யாவோட ஊர் பேர் ஏதாவது வீல வருதா கொஞ்சம் சொல்லுங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வடுக்குப்பட்டி ரம்யா. அந்த பொண்ணு மைசூர் ப்ரோ. அது எங்கயாவது இருக்குங்க, பக்கத்துல தான் வீல் ஏதாவது மைசூர் பக்கத்துல தானே இருக்கும். கரெக்ட். சரிக்கா ஹோஸ்ட் கனெக்டிங் இஷ்யூ வருது. கனெக்டிங் இஷ்யூ என்ன வளருது? கனெக்ட் பங்கு ஸ்பாட்டனும் இவரும் அன்ஃபில்டர் 2 பேருமே கேட்டிருக்காங்களாம். காட்டுதான் உனக்கு? எனக்கு காட்டல. எனக்கு கட்டளை இங்க அந்த பூர்ணிகா இருக்காங்களா இல்லையா? பூர்ணிகா அது தூங்கி இருக்கும். இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கா என்ன? பூர்ணி தூங்கி இருக்கும். சொன்னோன்னே கீழே போயிட்டாங்க. சபரி பத்தி பேசின மேல வந்துருவாங்களோ? வா வா. ஏன்னா ஹரியோட ஃபர்ஸ்ட் நேம் வைத்தியநாதன். வி ஹரிஹரன். ஆமா வி ஹரிஹரன். அதனால வி. காலையில வந்தாரு ப்ரோ. காலையில ஸ்பேஸ்க்கு வந்தாரு. ஆமா வந்து 1/2 hour 40 minutes இருந்தாரு, அப்புறம் கிளம்பிட்டாரு. சரியா? ஆமா. விக்ரம் வந்து ரைட் சைடுல நிப்பாங்க, பார்வதி வந்து லெஃப்ட் சைடுல நிப்பாங்க. பாத்தீங்களா ப்ரோ? கரெக்டா வந்துட்டாரு. அப்ப வந்து விக்ரம் கையை தூக்கி வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சமடா. நம்மள டிவி ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஓட்டு தான் ப்ரோ. ஓட் பேங்க் தான் ஃபைனல் வீக். அதுதான் பேச போகுது. விக்கல்ஸுக்கு சாம ஓட் பேங்க். விக்கல்ஸ்க்குலாம் ஓட்டு இருக்கு. ஆமா கம்பேரிங் பாருக்கு விட விக்கல்ஸ்க்கு ஓட்டு ஜாஸ்தி. பட் லாஸ்ட் வீக் ஓட்டு அந்த மாதிரி வராது. லாஸ்ட் வீக் ஓட்டு வந்து அது வேற மாதிரி வரும். ஓகே. அவரான பொசுக்குன்னு கண்ணுல அவ்வளவு தண்ணி வந்துருது. என்னமா நடிக்கிறாரு ப்ரோ? யாரு? விக்ரமா? சிவாஜிக்கே டஃப் கொடுப்பாரு போல இருக்கு. ஆமா நடிக்கிறாங்களா? இப்ப பாருங்க ஹரி எப்படி கோவம் வருது. டேய் ஹரி என்னடா எப்படி சொல்லிட்டாங்க? இல்ல அதெல்லாம் வந்து வன்மத்துல பேசுறாங்க அவங்கலாம். அதுவும் வீல தான் வருது பாரு வன்மம். இதுல வேற என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டாரு, என்ன அழ விடுங்களேங்க, ஏங்க கேமராவை மறைக்கிறீங்க, நான் அழுனுங்க, நான் அழுத காமிங்க அப்படி வேற சொல்லிட்டாரு. டாப் 5 சொல்லிமா. டாப் 5 அந்த டாபிக் முடிச்சிட்டோம் நாங்க. டாப் 5 நாங்க டாப் 7 வரைக்கும் முடிச்சிட்டோம். யாரு சொல்லு. திருப்பியுமா? அதான் விக்ரம், வினோத், பார்வதி. சுபா சொல்லுங்க. நீங்க விக்ரமா ஃபர்ஸ்ட் சொல்றீங்க. அந்த மாதிரி ஆர்டர்லாம் பாக்காதீங்க. நாங்க வி ஆர்டர்ல வரோம். வி இப்போ ஒன்லி வி ஆர்டர். வினோத், விக்ரம், அப்புறம் வந்து விஜய், பார்வதி, அப்புறம் வந்து சபரி அண்ட் திவ்யா, சாண்ட்ரா. 6 பேர் ப்ரோ. டாப் 6. விஜய் சபரி. விஜய் சபரி ப்ரோ. கரெக்ட்ங்க ப்ரோ. விஜய் பார்வதி விஜய் சபரிலாம் வீல வராதுங்க. அவங்க எல்லாம் வந்து பி அண்ட் எஸ்ல வரும். அதெல்லாம் கிடையாது ப்ரோ. நாங்களா விஜய் டிவியே வி தான். அவங்க மைக்ல விஜய் பார்வதின்னு எழுதி இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க நீங்க. அதுக்கு தான ஸ்பேஸ். இல்ல ஓட்டிங்லயும் விஜய் பார்வன் தான் வருது. பாத்தியா? இது வேறயா? பாத்தீங்களா? டாப் 4ல எல்லாரும் வி தான் ப்ரோ. அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஒண்ணு விக்கல்ஸ் வாங்கணும், இல்ல கமருதீன் வாங்கணும் டைட்டில். 2 பேர்ல யாராவது தான் வாங்கணும். ப்ரோ கமருதீன் இருக்காரா டாப் 6ல? அதுதான் நம்ம நாடஞ்சி சொன்னாரு. விஜய் டிவி ப்ராடக்ட் 2. ஓகே ஓகே. அப்ப 3-4 பேர் இருக்காங்களே. நான் அந்த கமருதீன் அப்ரிஷியேட் பண்ணி இது வரைக்கும் ஒரு ட்வீட்டோ 2 ட்வீட்டோ தான் போட்டே இருப்பேன். அந்த ட்வீட்டுக்கே நான் வந்து ரிலீஜியஸ் டேக் வச்சு அடிக்கிறானுங்க. இவங்களை நான் என்ன பண்றது? அவங்களுக்கு அதுதான் கரெக்டா தெரியும் போல இருக்கு ப்ரோ. இந்த சீசன்லயுமா? அது ப்ரோ இந்த சீசன்லயுமா? ஆமா போட்டுருக்காங்களே, வந்திருக்கே நிறைய. என்ன டேக் பண்ணல போடுறானுங்க.
அது கமருதீன் எப்படின்னா இமாத் வெரி பேட். அது எப்படி போடுறாங்கன்னா இமாத் அசீம் கமருதீன் அப்படின்னு போடுறாங்க. டேய் நான் எங்கேயாவது கமருதீனை பத்தி பேசியிருக்கேனா அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறேனா ஒன்றும் தெரியல. பட் தே வாண்ட் டு பிராண்ட் சம்திங் லைக் தட். நம்மள விட்டுறது ஓகே என்ஜாய் பண்ணுங்க, ஏதோ ஒன்று மார்க்கெட்டிங் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது. சரி, டாப் 6 சொன்னீங்களே, டிடிஎஃப் யார் வின் பண்ணுவா? எஃப்ஜே எஃப்ஜே நீ வேற கம்முன்றான். எஃப்ஜே எஃப்ஜே தூக்கிடுவான். எல்லாம் பண்ண மாட்டான், அவன் சோம்பேறி, அவன் தூங்கிடுவான். வினோத் கமருதீன் அக்ரெசிவா இருந்துச்சுன்னா வினோத். கமருதீன் கமருதீன் அடிக்கலாம். அம்ருதினும் வாய்ப்பு இல்ல. இல்ல கமருதீன் வந்து டிடிஎஃப் வின் பண்ணலனா அந்த டிடிஎஃப் அந்த வீக்ல வந்து கமருதீன் அனுப்பிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. மேபி என்டியூரன்ஸ் டாஸ்கா இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு கமருதீன் வினோத் அடிக்கலாம். விக்கல்ஸ்லாம் கண்டிப்பா அடிக்க மாட்டான். விக்கல்ஸ் டிடிஎஃப்ல விக்கல்ஸால முடியல ப்ரோ, அந்த மாதிரி டாஸ்க்லாம் அதனாலதான் அவன் முடியல. டைரக்டா கொடுத்துருவான். கோட்டால விஐபி கோட்டால அவனை கூட்டு வந்துருவாங்க மேல. ஆமா. தம்பி நீங்க இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படாதீங்க, நீங்க ஆல்ரெடி நீங்க ஃபைனலிஸ்ட். வாங்க, ஆல்ரெடி நீங்க ஏன்டா ஃபைனலிஸ்ட். ஏன் பிராண்ட் பண்ற விக்கல்ஸை வந்து விஐபி அப்படிலாம் கிடையாது. கஷ்டப்பட்டு ஆடுறாரு அவரு. நாங்க என்ன பேசிட்டு இருக்கோங்க? வி ஃபார் விக்டரி, வி ஃபார் விஜய் டிவி, வி ஃபார் விஜய் சேதுபதி, வி ஃபார் விக்ரம். இல்ல விக்கல்ஸ் வந்து ஒரு மாதிரி கேம் ஆடுறாரு. அது வந்து ஒன்லி வித் பாரு தான் ஆடுறாரு ஆக்சுவலா. அவரு வேற யாரையும் ஆட மாட்டேன்றாரு. அதுக்கு தான் நாங்க அடிக்கிறோம். வேற யாரும் இந்த ஆப்போனன்ட் வீட்டுல இல்லை. எத்தனை பேர்? வேற யாரும் ஆப்போனன்ட் இல்லை அடிக்கிறதுக்கு. வேற யாரும் ஒரு கேம் விளையாடுற சொல்லு. ஏன் இல்ல டஃப் டைட்டில் வின்னர் ஆப்போனன்ட். ரம்யா ஜோ எல்லாம் இருக்காங்க. இட்ஸ் ஆல் அபவுட் எந்த டாபிக்கை நீங்க சூஸ் பண்ணி அடிக்கிறீங்கிறதா மேட்ரு. அப்ப அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாமே அமைதியா மிக்சரா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டெய்லி ஏதோ ஒன்று பண்றாங்கல்ல. ப்ரோ அவங்க கூட டிடிஎஃப் அடிக்க கனியும் சான்ஸ் விக்ரமும் இருக்கு ப்ரோ. உட்காந்து வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல சபரியை பத்தி. ஆமா, அத சபரி வச்சு அதை இஷ்யூ பண்ணலாம்ல. பண்ணிருக்கலாம். சபரிக்கு ஒரு மைலேஜ் கிடைச்சிருக்கும். இப்போ பாருங்க சபரிக்கு மைலேஜ் எல்லாம் போயிடுச்சு பாவம். ப்ரோ டிடிஎஃப் வந்து அது வரைக்கும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரம்யா ஜோ அவங்களே அடிச்சிருவாங்க ப்ரோ. அந்த பொண்ணு அடிச்சிடும் டிடிஎஃப். கடைசியில நீங்க சொன்னதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இமாத் ப்ரோ யாரும் போறதில்ல. இல்ல எனக்கு அந்த பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு. டிடிஎஃப் மொத்தம் 3 ரன் 4 ரன் வச்சுன்னா எல்லாம் செம்ம விளையாடும். நீங்க எதிர்பார்க்குற டைம்ல மயக்கம் போட்டு வந்துடும். ஆமா, இவங்களுக்கெல்லாம் ஹெல்த் செக்அப்லாம் நடக்குமா இல்லையா? அப்படியே தொப்பு தொப்புன்னு விழுகுறாளே எப்ப பார்த்தாலும். எப்படி எதுவுமே செக்லாம் பண்ணாம அப்படியே அனுப்பிச்சிருவாங்களா இவங்கள? ப்ரெஷருங்க அது. எல்லா செக்அப் இருக்கும். ஃபுல் கம்ப்ளீட் டேட்டா ரிப்போர்ட்லாம் எடுத்து தான் அனுப்புவாங்க. அந்த மெடிக்கல் விஷயத்துல நம்ம விஜய் டிவி வந்து இன்னைக்கு தான் ஒரு வீடியோ எண்டமால் பார்த்தேன். விஜய் டிவிலாம் நீங்க வந்து குத்தமே சொல்ல முடியாதுங்க. அவங்க அப்படி பார்த்துப்பாங்க, பயங்கரமா பார்த்துப்பாங்க மெடிக்கலி. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும். திவ்யா கணேஷ் இப்ப கூட ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா ஃபைனல்ஸ் போயிடுவாங்க ப்ரோ. அவங்க அந்த பொண்ணு இப்ப இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணா கூட போதும். திவ்யா Game கணேஷ் விளையாட. வந்து விக்கல்ஸ் she already started. இல்ல she already started. She is playing. பட் ஆனா நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும். திவ்யா வந்து அவ்வளவா. ஜெயில போட்டது ரொம்ப அநியாயம் ஆக்சுவலா. ஷீ பிளேட் வெரி வெல் ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி. அண்ட் அவங்க உள்ள உட்காந்து ரைஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே வேலிடான கொஸ்டின்ஸ் தான். கண்டிப்பா ப்ரோ. அந்த பொண்ணு அந்த ஒரு நாள் நைட் ஃபுல்லா முழிச்சிருந்து எல்லாத்துக்கும் டீ காஃபி போட்டு கொடுத்தது, நடுவுல எல்லாத்துக்கும் கம்பெனி கொடுத்து உட்காந்தது, ஃபுல்லா நின்னு சமைச்சது. இல்ல அவங்க கேட்ட கொஸ்டின் எல்லாம் அவங்களே ஃபாலோ பண்றது இல்லைங்களே, அதுவுமே இருக்கே. அது அவங்களே அவங்கள ஃபாலோ பண்றது இல்ல. அவங்களுமே பிரஜனு சாண்ட்ராவுக்கு தான் சுத்தி சுத்தி போட்டுட்டு இருக்காங்க பிடிச்சவங்களுக்கு. அப்ப எப்படி அவங்க சொல்ல முடியும் மத்தவங்களே? அவங்களோட பாயிண்ட் எடுபடாம போகுது. அதான் இப்ப பிரஜன் வெளியே போயிட்டாரு. சாண்ட்ராக்கும் அந்த சைடு இவங்க நிப்பாங்களாம் தெரியாது திவ்யா. சோ தனியா தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீக்ல இருந்து. இல்லைங்க, தனியா விளையாடினாலுமே அவங்களுக்கு வந்து வினோத்தை தவிர அந்த
ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அத வந்து டார்கெட் பண்ணணும். அத தவிர வேற எந்த கேமுமே அவங்களுக்கு தெரியிற மாரி தெரியல. வேற எந்த மாதிரியான ஒரு கேமுமே அவங்களுக்கு தெரியல. இப்ப விக்ரம் வந்து மல்டி டைமென்ஷனலா பண்றார்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவே தெரியல பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு. ஏங்க அந்த விக்ரமோட மல்டி டைமென்ஷன்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அழறது, சிரிக்கிறது, பேசுறது இந்த மாதிரி இந்த மாதிரி ஷோ அடுத்தவங்க கிரெடிட்ட ஸ்டீல் அந்த ஷோ பண்றது ஆஃப் தான். அதையும் சொல்லுங்க. விக்ரமோடது கிரெடிட் மண்டைய கழுவுறது. மண்டை ஏங்க கழுவுறது. நான் விக்ரமோட சப்போர்ட்டர் இல்லங்க. நான் ஆனா அததான் நான் சொல்றேன் அது இதையும் சேர்த்து அந்த சொல்லுங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? மண்டைய இல்ல இல்ல கழுவுறதுலாம் ஆ, ஒருத்தங்கள. இல்ல விக்ரம் நாங்களா இஸ் மட்டும் வெரி என்ன சப்போர்ட்டரா நாங்க இப்ப வீக் நாங்க பேசல அந்த மாதிரி பேசுங்க இல்லை சொல்லுங்க மாத் நீங்க. இல்லை மாத் ம். விக்ரம் இஸ் வெரி கிளியர் டு யூஸ் சுபிக்ஷா, வியன்னா, பிரியாணா ஆமா. அப்புறம் வந்து இப்ப கனி கனி, அப்புறம் இல்ல வந்து நீங்க டு சொன்னீங்கல்ல அன் அவங்க எக்ஸ்டென்ட். பார்வதிக்கு எதிரா விளையாடலன்ட்டு. இல்ல அவங்க இல்ல எல்லாரும் எதிரெல்லாம் விளையாடிட்டு தாங்க இருக்காங்க சைலண்டா. விக்ரம் நோஸ் வெரி வெல் டு யூஸ் தீஸ் பிளேயர்ஸ் டு கோ அகெயின்ஸ்ட் பார்வதி. ஓகேவா? அவர் ஒரு கேம் வேற விக்கல்ஸ். அந்த கேம் வந்து ரொம்ப 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 கிளவர் கன்னிங். கேம். கன்னிங் அண்ட் கிளவர். ஓகேவா? சி கன்னிங்ன்றது வந்து நம்மளுக்கு கன்னிங்கா இருக்கலாம். கேம் விளையாடுற அவருக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஹி யூசஸ் எவ்ரி ஒன். ஓகே, அண்ட் ஹி சூசஸ் அன் ஆப்பனண்ட். ஒன்னு he chooses an opponent as a Prajan or Sandra, or he uses an opponent called Parvati. So ஆனா வெயிட்டான ஆளுங்களை தான் ஆப்போனண்டா சூஸ் பண்றாரு அவரு. ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணி அவங்கள அடிக்கிறாரு. வீக்கெண்டில் ஃப்ரைடே அன்னைக்கு ரெஸ்ட் டேன்னு தெரியும். அன்னைக்கு நைட்டு வந்து இந்த பக்கெட் விஷயத்த வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன விக்ரமுக்கு? நான் பேசுவேன், இதை நான் அட்ரஸ் பண்ணுவேன்னு சொல்ற வேண்டிய அவசியம் என்ன? இட் ஷோஸ் தட் விக்ரம் இஸ் வெரி கீன் ஆன் யூசிங் திஸ் பக்கெட் இஷ்யூ ஆன் தி வீக்கெண்ட். அதனால தான் இந்த இஷ்யூ பெருசாச்சு. புரியுதா? ஸோ ஹி இஸ் வெரி கீன். எந்த விஷயத்தை எடுத்துட்டு போனோம் எவ்ரி வீக் வந்து விஜேஎஸும் சரி விக்ரமுக்காக ஆஜராகிறாரு. கோர்ட்டில் ஆஜராகிற மாதிரி வக்கீல் மாதிரி. ஹி இஸ் சப்போர்ட்டிங் விக்ரம் டு அன் எக்ஸ்டென்ட். ஆமாங்க. லாஸ்ட் வீக் கூட யாரோட இல்லைங்க லாஸ்ட் வரைக்கும் வரணும்னு கேட்டா பார்வதியை அடிச்சுட்டு லாஸ்ட்ல பார்வதி கூட தான் வரணும்ட்டு அப்படியே மாத்திட்டாரு பிளேட்டை. விஜேஎஸ் கூட பயங்கரமா கிளாப்ஸ் பண்ணாரு பாருங்க. ஸோ ஹீ இஸ் வெரி கிளவர். வேணும்னா பார்வதி அடிச்சுக்கிறாரு, வேணும்னா ஃப்ரெண்டா ஆக்கிக்கிறாரு, எப்படி வேணா பண்ணிக்கிறாரு. இல்ல. அது அப்படி அவர் எந்த இதுல சொல்ல வர்றாருன்னா, அவங்க கேம் வச்சுதான் பார்வதியோட கேம் வச்சுதான் எனக்கு அகைன்ஸ்டா கேமு. அவங்கள வச்சுதான் நான் இங்க கேமே ஆடுறேன். சோ அவங்க இருந்தா தான் என்னோட கேம் பிளே இருக்கும். நான் வந்து கமருதீனோட மிஸ்டேக்ஸை பற்றிலாம் நான் வந்து ட்வீட்டே பண்ணல அப்படின்னு சொல்லி, அவனுக்கு ஆர்டிகுலேஷன் ஸ்கில் இல்லைன்னு சொல்லி நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் வீக்லேயோ செகண்ட் வீக்லேயோ. அதுக்கப்புறம் நவ் ஹி இஸ் டூயிங் குட். இப்போ விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தான் நான் சொல்கிறேன், மாற்றம் இருக்கு. அந்த அக்ரஸிவ் இப்போ இல்லை. லெட் ஹிம் ப்ளே, லெட்ஸ் see. கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓ, நீங்களும் அமைதியா இருக்கீங்களா? சரி, பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு பக்கு, நான் வெளில போயிடலான்னு பார்த்தேன். இல்ல ப்ரோ. அக்கா சுபாக்கா ஸ்பார்டன் ப்ரோக்கு பாருங்களேன். ஸ்பார்டன் ப்ரோ தெரியுறாங்களான்ட்டு. நான் டிஎம் கூட இன்வைட் பண்ணிட்டேன். ஆனா ஸ்பீக்கர் எடுக்க முடியலங்கிறாங்க. நீங்க கூட டிஎம் இன்வைட் பண்ணுங்க. அருணா மேல ஏத்த முடியல அருணா. அவர் இல்ல. ரிக்வஸ்டே காணோம். சும்மா நீங்க இல்லக்கா. அடுத்த வாரம் போறீங்களா ஷோ பார்க்கறது?
ட்ரை பண்றோம் ப்ரோ. நெக்ஸ்ட் வீக் போலாம்னு சொல்லிட்டு வரேன் நானு. சென்னை வரேன். சோ போலாம் அப்படின்னு. ஓகே. FJ-யோட எலிமினேஷன் ரெடியா இருங்க. ஐயோ சூப்பர் ப்ரோ. அப்பனா கண்டிப்பா சாட்டர்டே சண்டே 2 ப்ரோகிராம் பாக்குறேன் நான். எஃப்ஜே மட்டும் எலிமினேட் பாருங்க ஆனா பாருங்க. சுபா FJ-யோட நீங்க போற எலிமினேஷன் மாதிரி பார்த்துட்டு வாங்க. சுபா நீங்க போற மாதிரி இருந்தா சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. இல்லப்பா நீங்க FJ வெனஸ்டே ஒருத்தன் இங்க துபாயில இருந்து வரான். அவன் இங்க துபாய் மேடு நெக்லஸ் ஒன்று அனுப்பிச்சு விடுறேன். FJ கொடுத்துருங்க கிஃப்டா. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா குடுத்துட்டா போச்சு. இமாத் ப்ரோ குடுக்க சொன்னான்னு சொல்லியே குடுக்குறேன். எப்படிமா FJ-ன்னு சிம்பிள் போட்டுருக்குமா? ஏய் செம்ம ஐடியாடா, கொடுத்துருவோம். இல்லை இங்கே FJ க்ரூசர்னு ஒரு வண்டி இருக்குல்ல, அது நல்லா இருக்கும். ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சே. இமாத் எப்படியும் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்லாம் துபாய் வருவாங்க. இப்போ மீட் பண்ணி கொடுத்துக்கலாம். இமாத் ப்ரோ, ஏன் இந்த வாரம் 2 எலிமினேஷன் வைக்கல? லாஸ்ட் வீக்கே விஜய் சேதுபதி சொல்லிட்டு இருந்தாரு நெக்ஸ்ட் வீக் 2ன்னு. அப்ப எப்படி இந்த வாரம் 1 தான் வச்சிருக்காங்க? காப்பாற்றி விட்டாங்க, FJ-வை காப்பாற்றி விட்டாங்க. அடுத்த வாரம் அப்படி ஒண்ணுமே இல்லையே பெருசா காப்பாத்துறதுக்கு அவரை. இல்ல வியானா ரம்யா இருக்காங்கல்ல, அவங்கள தாங்க யூஸ் பண்ணுவாங்க. FJ-வை காப்பாத்துறதுக்கே நெக்ஸ்ட் வீக்கும் அவரை காப்பாத்தணுன்றதுனால தான். இந்த வீக் காப்பாத்திட்டா அவர் அப்படி தள்ளிடலான்ட்டு. நெக்ஸ்ட் வீக் ரம்யாவும் வியானாவும் வச்சு. ஒருவேளை FJ ஃபேமிலி ரவுண்டுக்கு வச்சிருக்காங்களோ? அவங்க அப்பா கூட ஏதோ பொலிட்டிஷியனா பொலிட்டிக்ஸ்ல இருக்காங்களா? அவரெல்லாம் வரமாட்டாரு. சப்போஸ் அந்த சிச்சுவேஷன்ல தான் வரமாட்டாரு. இல்ல அவருக்குமே சேனல் சப்போர்ட் இருக்குங்க. விக்ரம் மாதிரியே அவருக்குமே சேனல் சப்போர்ட் இருக்கு. இல்லைன்னா அவர்லாம் ஸ்டார்டிங்லேயே போயிருக்க வேண்டியது. அவருமே ஒண்ணுமே பேசாம தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆதிரையோட தான் அவரும் இது பண்ணியிருக்கணும். பட் ஆனா அவரை புஷ் பண்ணி இப்படி கூட்டு வந்திருக்காங்க. அவர் நான் நெக்ஸ்ட் வீக் அனுப்புறேன்னா இந்த வீக் அனுப்பியிருக்கலாம். அவருக்கு யாரோ விஜே சப்போர்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி FJ வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி நான் சுபா ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பேர் சொல்லும்போது யாருன்னு அவன் தெரியல. நான் கேஜேன்னு கூகுள் பண்ணிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தாலும் பட் ஆனா வென் ஐ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் வித் பீப்புள், நிறைய பேர் தே ஆர் சேயிங் மியூச்சுவல் நல்ல பையன் அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. எனக்கு ஓகே பையப்புள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மெனி ஆஃப் தெம் நோஸ் ஹிம். ஆமா ப்ரோ, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நல்ல சப்போர்ட் இருக்கு அவனுக்கு, நல்ல சப்போர்ட் இருக்கு அவனுக்கு. FJ-வும் அப்ப நெக்ஸ்ட் வீக் வியானா FJ அவுட்டா? ஏன்னா 8 பேர் தானே நாமினேஷன்ல வருவாங்க. அது தெரியல. ஏன்னா மாடர்ன் சினிமா யாருங்க? மாடர்ன் சினிமா டீம் யாருங்க? அதான் ஆமா வியானா FJ, FJ வியானா, அந்த ரம்யா டீம் தான். எல்லாமே இருக்காங்களே. ரம்யா அவங்க எல்லாமே எலிமினேட்டட். அவங்க எல்லாமே நாமினேட்டட் ஆக்சுவலா. இல்லையே, இல்ல நாமினேஷன் இல்ல இல்ல அந்த ப்ராசஸ்க்கு 8 தான் பேரை தகுதி பெற்றவர்கள். நாமினேஷன் பண்ணுவாங்க. இல்ல பிக் மாடர்ன் சினிமா பாஸ் சப்போஸ் வந்து உள்ள போந்து நீங்க போன வாரம் விளையாட்டுக்கு அந்த நாமினேஷன்லாம் நான் கேன்சல் பண்றேன், எல்லா ஆல் ஆஃப் யூ நாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு போல் எதிர்பார்க்கிறோம் ப்ரோ, அதான் எதிர்பார்க்கிறோம். சூப்பரா இருக்கும். இல்லைமா ரெட்ரோ சினிமா வந்து தே குவாலிஃபைட் ஃபார் தி இது என்ன நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஓகேவா? மாடர்ன் சினிமா வந்து கம்ப்ளீட்லி நாமினேட்டட் டைரக்ட்லி. அங்கதான் சந்தேகம் இருக்கு. எவ்வளவு சாதாரணம் தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. அது டாஸ்க் ரீட் பண்ணதப்பதான் ப்ரோ அப்படி சொன்னாங்க. டாஸ்க் முடிஞ்சோடனே பிக் பாஸ் சொல்லும்போது நாமினேஷன் ப்ராசஸ்க்கு தான் போறாங்கன்னு சொன்னாங்க. ஆமா இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாடர்ன் சினிமா இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் நாமினேட் ஆகுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி. உங்க ஸ்மார்ட்டா இருந்தா இவங்க எல்லாருமே நாமினேட் ஆவாங்க. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் 2 பேர் விட்டு போவாங்க. அப்போ நெக்ஸ்ட் வீக் கூட ரம்யாக்கு வாய்ப்பு இல்ல வெளியே போக. ரம்யா இந்த சைடு தானே இருக்காங்க. அதான் மாடர்ன் சினிமா தான்.
இல்ல, இல்ல. அவங்க தான் நாமினேஷன்ல இருக்காங்க. நாமினேஷனுக்கு பாசிபிலிட்டில அதான்ப்பா இருக்காங்க. வெளிய போக வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கு. இருக்கு. வியானாவும், ரம்யாவும் இருக்கு. வியானாவும், ரம்யாவும் ஷுர் ஷாட் நெக்ஸ்ட் வீக். பசங்க இல்லைங்க, ஆனா செம்மையா போடுறாங்க. மாடர்ன் சினிமா டீம் எல்லாமே நாமினேட் அடுத்த வாரத்துக்கு. எல்லாருமே இல்லப்பா. இ எ இ- இவங்க எல்லாருமே இவங்க எல்லாரையும் இவங்க நாமினேட் பண்ணலாம். அதுல எத்தன பேர் வராங்கன்றது தான். 1, 2 இல்ல விட்டு கூட போலாம். இல்லைங்க பிக் பாஸ் தெளிவா சொன்னாரு. ரெட்ரோ சினிமா டீம் வந்து என்எஃப்பி, மாடர்ன் சினிமா டீம் வந்து டைரக்டர் இன்டு நாமினேஷன்ஸ். அடுத்த வாரம் வந்து இல்ல, இந்த இல்ல. வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் இருக்காது பாருங்க. இல்ல. ரெட்ரோ சினிமா வந்து என் நாமினேஷன் நாமினேஷன் வந்து விடுபடுறாங்க. ஆனா இவங்க வந்து எல்லாரும் நாமினேட் ஆகலாம் அப்படி கிடையாது. இல்ல சிஸ்டர், நாமினேஷன் ப்ராசஸ்னாலே நாமினேஷன். இந்த ரெட்ரோல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சைடுல இருக்கிறவங்கள மாடர்ன் சினிமாவை வந்து நாமினேட் பண்ணலாம். அதுல வந்து எல்லாரையும் இவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா ஓகே. கொண்டு வரலன்னா யாரை கொண்டு வந்திருக்காங்களோ அவங்க தான். அப்படிதான் தோணுது. இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வந்தா எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் கேன்சல் பண்ண மாட்டாரு அவரு. வேணா வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையும் நாமினேஷனுக்கு கொண்டு வந்தா கொண்டு வரலாம். வொர்ஸ்ட் கேஸ் அவ்வளவுதான் நடக்கும். வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதே எதுக்கு கொண்டு வந்தாங்க? ஆல்ரெடி ஒரு டீம் தான் ஜெயிச்சிருச்சுல. அதுக்கப்புறம் எப்படி தனியா இன்னொரு வாட்டி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வாங்க எடுத்துட்டு செலக்ட் பண்ணாங்க? அதுவே என்ன லாஜிக்னே புரியல பிக் பாஸ் பண்ணது. அது வந்து கன்டென்ட்டுக்காக தான், ட்ராமாக்காக. அந்த ஒரு நாள் பொழுத போட்டணுன்ட்டு இவங்கள பேசி வச்சு. கேம வேற முடிச்சுட்டாங்களா முன்னாடியே. ஸோ வந்து இவங்கள பேசி ஜெயில்ல வேற போகணும்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு யாரு ஜெயில்ல அந்த வீக் ஓ! போணும் அப்படின்றதுனால அதுவும் இருக்குல்ல. 10 பேர போட்டு. ம். இல்ல எல்லாரையும் போட்டு எல்லாரையும் அப்படி பேச இருந்தா வச்சு எதையாவது நாமினேஷனும் இமாத் ப்ரோ சொன்ன மாரி எல்லாரையும் பண்ணி விட்டுறணும். அவ்வளவுதான் டைரக்ட் நாமினேஷன்னு சொல்லி. இப்ப இந்த 8 பேர அவங்களும் 8 பேருக்கான நாமினேட் பண்ணுவாங்க. இவங்களும் மாத்தி மாத்தி திரும்பி நாமினேட் பண்ணுவாங்கல்ல இவங்களுக்குள்ளயும். மாடர்ன் சினிமாவையும் நாமினேட் பண்ணும்ல அப்படி இருந்தா. ஆமா. அது எப்படி லாஜிக்கவே ஆல்மோஸ்ட் எல்லாரும் வர மாரி தான் இருக்கும் அப்போனா. இவங்க மாடர்ன் சினிமா ஃபுல்லா வர மாரி தான் இருக்கும். அடுத்த வாரம் நான் எலிமினேஷன் எல்லாம் திரும்பி சொல்லிட்டா இவங்க ஆதிரைய தூக்கணும்னு நெனைச்சாங்கன்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரையும் கூட்டு வருவாங்க. அப்படி இல்லாட்டி இத மட்டும் வச்சு போயிட்டே இருப்பாங்க. திவ்யாவும் இருக்கால்ல வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல. திவ்யா போக மாட்டாளே! நாமினேட் ஆனாலும் போக ம். மாட்டாள்ல. அவ போக வேண்டிய கேட்டகரி ஆதிரை தான். ஆதிரை நாமினேஷனுக்குள்ள வந்தா பாசிபிலிட்டி ஆஃப் எலிமினேஷன் இருக்கு. ஹரி ப்ரோ இந்த வாரம் என்ன டாஸ்க் ஏஞ்சல் டிமன் தானா? போயிட்டாரு அவரு. என்ன எல்லாருக்கும் கனெக்டிங்னு வருது. ஆமா. ஏன்னு தெரியல. அப்படிதான் வருது. ஸ்பீக்கர் இன்வைட் குடுத்தாலும் அவங்களுக்கு ஷோ ஆகல. ஏன்னு தெரியல. பேர் கனெக்டிங்ல இருக்காங்க. ஸ்பாட்டன் ப்ரோ நான் குடுத்துட்டேன். ஸ்பீக்கர் இன்வைட் தான் குடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏன் வரலன்னு தெரியல. இங்க எனக்கு காமிக்கவும் டிஎம்ல காமிங்க. டிஎம்ல கொடுங்க. அதுதான் டிஎம்ல போட்டேனே. ஸ்பீக்கர் இன்வைட் தான் போட்டிருக்கேன். இருங்க அகைன் குடுத்து பார்க்குறேன்.
வந்துச்சா? அப்பா. பாடா இப்பதான் வந்துருச்சு. செம்ம பக்கா இருக்கு. சாமி. ஃபுல்லா ஆ. பக்கா இல்ல இருக்கு. போன இந்த கேம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் என்ன பேசணும்னா 2 டீமா பிரிச்சு ஒரு டீம்ல வந்து நல்ல பிளேயர்ஸா போட்டு மிச்சவங்கள ஃபுல்லா டைரக்ட் நாமினேஷன் எடுத்துட்டு வராங்க தானே பேசணும். இது அது மாதிரிதான் இந்த டீம் இப்ப ஜெயிச்சிட்டாங்க, ரெட்ரோ ஜெயிச்சிட்டாங்க, ஆப்போசிட் டீம்ல இருக்க எல்லாரும் நாமினேட்டட் தான் பிக் பாஸே சொன்னாருன்னு நினைக்கிறேன். அது அன்னைக்கு அப்படிதான் சொன்ன மாதிரி போட்டிருந்தோம். ஆனா முடிச்சப்ப அவர் சொல்லல, நாமினேஷன் ப்ராசஸ்க்கு போறாங்கன்னு தான் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்படியா இருக்கு. நாமினேஷன் ப்ராசஸுக்கு போறதுன்னா நாமினேட் ஆகுறது தானே, இல்ல ப்ராசஸுக்குனா போயிட்டு திரும்பி எல்லாரும் நாமினேட் பண்ணுன்ற மாதிரியா? ஆமா, அந்த மாதிரிதான். திரும்ப இல்ல எல்லாரும் அப்புறம் எதுக்கு டாஸ்க்ல அப்படி சொன்னாங்க? டாஸ்க் பேப்பர் படிக்கும் போது சொன்னது வேற தானே. இவங்க நாமினேட் ஆவாங்க, அவங்க ஜெயிச்சவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் ஆமா அப்படின்னு தானே சொன்னாங்க. ஆமா அதை எப்படி உடனே மாத்திருவாங்களா டாஸ்க் முடிஞ்ச உடனே? இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து இவங்களுக்கு எல்லாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டிக்ளேர் பண்ணிட்டாரு. நீங்க 16 பேத்துல எப்படி போய் போட்டாலும் 8 பேர் வரதான் போறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் ப்ராசஸ் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தெரியல. அதுக்கு பதிலா அன்னைக்கு வேற என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். அது என்னவோ சுத்தமா சரியில்லை இவங்க பண்றது எதுவும். நெக்ஸ்ட் வீக் அப்ப இவங்க சொல்றாங்கல்ல ப்ரோ, எனக்கு இது ஒரு டவுட்டா இருக்கு. அப்ப இவங்க 8 பேருக்குள்ள சரி 8 பேருமே நாமினேட் வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. டபுள் எவிஷனா இருந்தா 2 பேரு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி பாரபட்சமா தானே இருக்கும். எல்லாரும் இருக்கையில டபுள் எவிக்ஷன் பண்ணா கரெக்டா இருக்கும். இவங்க 8 பேர் இருக்கையில மட்டும் டபுள் எவிக்ஷன் பண்ணும்போது அது எல்லாரும் ஓட்டும் அப்படி பிரிஞ்சு வரும்ல, அதையும் பார்க்கணும். இதோட ஓட்டு அடுத்த வந்து வாரம் வேணும்னா அந்த டபுள் பீரியட் எவிக்ஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கெட்ச் போட்டது ஏதாவது ஒரு பெரிய பிளேயரை தூக்குற மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டார்ட்ல இருந்து. ம் பெரிய பிளேயரை டக்குன்னு தூக்க முடியாது, நம்ம இப்படி வச்சுதான் தூக்க முடியும். ஏன்னா அந்த 8 பேரும் கொஞ்சம் வெயிட்டான பிளேயர் மாதிரி போட்டிருந்தாங்க. ரம்யாவும் வியானாவும் மட்டும்தான் டம்மியா போட்டிருந்தாங்க. அப்ப நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் வியானா போயிடுவா. தெரியல ஜோதிஷ், அவங்க நினைக்கிறதுதான். இப்ப நம்ம ஓட்டுப்படி எதுவும் பார்க்க முடியல எனக்கு தெரிஞ்சு. அப்படி பார்த்தா இன்னைக்கு அடிச்சு இன்னொன்னு ஒரு சொன்னாங்கல்ல விஜேஎஸ் நேத்து, இது இத்தனை வீக் உங்களை வந்து நான் பாராட்டியிருக்கேன்ல, அந்த வியானா எங்க அப்படி எல்லாம் கேக்குறத பார்த்தா, அப்போ நீங்க அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அது ஒரு ஹிண்ட் தானே உங்களுக்கு. சரியா? மத்தவங்கள இப்ப நீங்க சபரி சொல்லும்போது அவங்க அடிச்சு உட்கார வச்சாங்க. வினு சொல்லும்போது அடிச்சு உட்கார அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கல்ல. ஆனா இவங்களுக்கு ஏன் வந்து அப்படி சொல்லணும்னு இல்ல. தப்பு வியானா மேல தானே. அத அடிச்சோட விடாம எங்க அந்த மாதிரி ஹிண்ட் எல்லாம் இவங்க குடுக்குறாங்கல்ல. அத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. எஃப்ஜேயும் ரம்யாவும் கூட எடுத்துட்டு உள்ளேயே வச்சிருக்கலாம் வியானாவ. இல்ல அப்படின்னா மாத்தி கூட விடலாம். எஃப்ஜே வச்சுட்டு வியானா ரம்யா எடுக்கலாம். இல்ல ரம்யா மட்டும் கூட எடுக்கலாம். அவங்க இஷ்டம் தான் அது. ஏன்னா ஓட்டுப்படி பார்க்கல. ஆப்வியஸ்லி நமக்கு தெரியுது இப்ப. ஓட் வைஸ் இவங்க எடுக்கவே இல்ல. இவங்களோட இஷ்டத்துக்கு எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது. எப்படியோ சீக்கிரம் இந்த சீசன் முடிஞ்சா சரின்னு இருக்கு. எப்பா இன்னும் எத்தனை வாரம் இருக்கு? ச்சே! 10 எனக்கு ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி. போங்க. ஸ்பார்டன் ப்ரோ அவங்ககிட்ட நெறைய கொஸ்டின் கேட்க தான் நீங்க வந்திருப்பீங்கன்னு நெனச்சேன். இமாத் ப்ரோட்டையும், ஹரி ப்ரோட்டையும் என்னது? 2 பேரும் போயிட்டாங்க. இல்ல அவங்க இல்ல இருக்கையில விக்ரம் உங்களால பிளேய பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அப்போ வரணும்னு நினைச்சேன். ம். அது பேசலாம்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் போயிட்டாங்க. இல்ல எனக்கு என்னன்னா இப்ப இந்த 8 பேர் இருக்காங்கல்ல, ஆப்போசிட்ல இருக்க 8 பேர் யாருக்கு டிரான்ஸ்பர் ஆக போகுது ஓட்டு, அதுதானே முக்கியம். இந்த 8 பேரோட ஓட்டு யார் யாருக்கு டிரான்ஸ்பர் ஆக போகுது, பிரிய போகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் டிசைட் பண்ணும். ம். நான் விக்ரமோட ஓட் பேங்க் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, அது யாருக்கு டிரான்ஸ்பர் ஆக போகுது. இப்ப இவங்க தூக்க போற ஆளுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சுன்னா ஆமா. அதனால கூட வியானா போய் ஒட்டுனது அதனால கூட இருக்கலாம்ல உண்மையிலே. சரி நான் சொல்லியிருக்கேன். ப்ரோமோ 4 எல்லாரும் விட்டாங்க. எல்லாரும் சபரிக்கு ஓட் பண்ணிருங்க. ஸ்பார்டன் ப்ரோ விட்டாங்களா ப்ரோமோ 4? வந்துருச்சுக்கா. மேல மேல இருக்கு பாருங்க. அதான் எப்போதும் இவங்க ரொம்ப தனி பேசுறதுதான் விக்ரம் பேசிக்கிறாங்க. எஃப்ஜே தான்.
கனி, விக்ரம், எஃப்ஜே இவங்களையே தான் டார்கெட். இதுக்கப்புறம் பேசினதுக்கு அப்புறம் கனி பிரஜின் எவிக்ஷன் என்னதான் இருக்கு, பண்ணா அப்ப என்ன தெரியல. பண்ணுவாங்கன்னு பாக்கலாம். இல்ல இதுக்கப்புறம் பிரஜின் எவிக்ஷன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். ஆமா. எப்பா அந்த சாண்ட்ரா பேசும்போதே கனி அப்படியே அவ்வளவு வன்மத்தோட தான் பேசுறது. ஐயோ அம்மா, என்னதான் கனி பண்ணா சாண்ட்ராக்குன்னு இது வரைக்கும் எனக்கு புரியல. எவ்வளவு வன்மம். கனியக்காக்கு ஹேட்ரட் வந்து ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்ட மாதிரியே இருக்குல்ல, தோணுதுல. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுது. சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஆமா மாதிரி ஆமா, அது ஒரு செட் ஆஃப் குரூப் பீப்புள் தான் அதை உருவாக்குனது. எனக்கு இல்ல, எந்த சீசன்ல எனக்கு தோணுது கிடையாது. மற்ற பிளேயர்ஸ்க்கும் எனக்கு தோணுன மாதிரி கிடையாது. கனியக்காக்கு மட்டும் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு அதாவது 1-2 பேர் பண்ணா தோணாது, பல்கா ஒரு ஒரு கூட்டம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. குரூப்பே அப்படித்தானே பண்ணிட்டு இருந்தாங்க, டே ஒன்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன வன்மம் தெரியல, யார் மேல இருந்த வன்மமோ லாஸ்ட் சீசன்ஸ்ல அதை எடுத்துட்டு வந்து அப்படியே கனி மேல கொட்டிட்டு இருக்காங்க. இன்னமும் கனி கனி கனின்னு தான் சொல்றாங்க. இவங்களுக்காண்டியே கனியக்கா டாப் 5 வந்தாதான் நல்லா இருக்கும். ஆமா, வந்தா நல்லா இருக்கும். ஆனா விட மாட்டானுங்க சேனல். அடுத்த வாரம் ஃபோக்கஸ் மாறும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எனக்கு உண்மையிலேயே புரியல, இவங்க எதுவுமே காட்டவே மாட்டாங்க. அப்புறம் எப்படிதான் இவங்களுக்கு ஓட்டு ஜெனரேட் பண்றது? 1 hour இல்ல இல்ல, சேனல் அப்படி கிடையாதுக்கா. சேனல் அப்படி நினைக்க அப்படி இப்படிலாம் கிடையாது. கனியக்கா இப்போ பாரு பண்ணதெல்லாம் கேட்டாங்க பாத்தீங்களா, அத மாதிரி இன்னொரு 2 வாரத்துக்கு பண்ணா போதும். பாரு வந்து பேச விடக்கூடாது, பதில் இருக்க அது பதில் அதுக்கு இல்லாத மாதிரி பேச விடாம ஆக்கணும். கனியக்காக்கு அந்த எலிஜிபிள்லாம் இருக்குது, பண்ணா நல்லா அது இருக்கும். 1 hourல வரணுமே, அதுதான் இங்க பிரச்சனை. சபரிக்கு கனிக்கு இங்க பிரச்சனையா இருக்கிறது. அதெல்லாம் 1 hourல அவங்க அது அவங்க பிரச்சனை. லைவ்ல வந்தாலே நம்ம பசங்க எடுத்து அது போட்டுருவாங்க. போறாங்க ப்ரோ, பட் 1 hour பாக்குற ஆடியன்ஸ் அதுதான் ப்ரோ ஓட்டிங் வந்து கன்வெர்ட் ஆகும் நிறைய. நம்ம போடுறது ஒரு லெவல் தான் ஓட்டிங் கன்வெர்ட் ஆகும். நாங்க இப்ப எல்லா ஸ்பேஸ்லயும் பேசுறது இதுதான். அது வந்து போகாம இருக்கிறது சபரிக்கும் கனிக்குமே இதுதான் பிரச்சனையாவே இருக்கு. அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறது விக்கல்ஸ். பாரு இல்ல, பாருவும் இததான் சொல்றா சிஸ்டர். 1 hourல இது இன்னைக்கு இதெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு பாரு பேசிக்கிட்டு இருக்கு. அதுதான் சொல்றேன், இவங்க 1 hourல சபரியோடதும் கனியோடதும் போடாம விடுறாங்க. எனக்கு அதுதான் இங்க பிரச்சனையாவே வந்து நிக்குது. எனக்கு சத்தியமா புரியல. பாருவெல்லாம் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு பேசுவாங்களோ, மேடம்க்கு என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் ஐடியா ஹிண்ட் எல்லாம் கொடுப்பாங்களோ ஒருவேளை. என்னன்னு தெரியல. எனக்கு என்னன்னா கனி பண்ண அந்த ஸ்டோரி விஷயத்துல இருந்து ஸ்பாட்டன் ப்ரோ நிறைய சொல்லியிருப்பாரு. நான் சபரி இதுல சொல்றேன். எனக்கு அந்த என்னது அந்த இதெல்லாம் ஜுவல்ஸ் எடுக்கும் போது கண்டுபிடிக்கிறதாகட்டும், அது எதையுமே இவங்க வந்து 1 hourல காட்டவே இல்ல ப்ரோ. அது போக ஏதாவது ஒண்ணொண்ணு பண்றதா இருக்கட்டும், அதோட கிரெடிட்ஸ் எல்லாமே அப்படியே விக்கல்ஸ் எடுத்துக்கிறான். அப்ப இவங்க பண்றது எதுவுமே தெரிய மாட்டேங்குது வெளியில. இவங்க காட்டவும் மாட்றாங்க. இவங்க 2 பேருக்குமே நான் சொல்லதான் செய்றேன் அது. மத்தவங்களுக்கு இவங்க பண்றதுல எல்லாமே இருக்கதான் செய்யுது. எஃப்ஜே கேட்காம இருக்காங்களா? இல்ல. எஃப்ஜே ஃபர்ஸ்ட் அவன் பண்ற தப்ப விக்கல்ஸ் போய் கேட்கறது இல்லங்க. சபரியும், கனியும் தாங்க கேட்கறாங்க. 2 பேரும் தான். கனி வந்து அவன்ட்ட டைரக்ட்டா போய் விளக்கம் குடுத்து எல்லாம் உட்கார்ந்து பேசிருவாங்க. எல்லா தப்பும் என்னன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாலும், "இல்ல நீ இது இப்படிதான் பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் உனக்கு வரும். அது உனக்கு தெரியல." அப்படின்ற விஷயம் வரைக்கும் அவங்க பேசியிருக்காங்க. இது எந்த இடத்துலயும் காட்டாம, இவங்க அத வந்து போர்ட்ரேட் பண்றாங்க ஒரு மாரி. சபரி விஷயத்த எடுத்துக்கோங்க. அவன் போயிட்டு எஃப்ஜே கிட்ட "நீ இந்த மாரி பண்ணாத" அப்படின்னு சொல்லு. ஈவன் நாமினேட் வரைக்கும் பண்ணியாச்சு. இந்த வீக் சபரி தான் நாமினேட்டே பண்ணான் எஃப்ஜேவ. இது வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் அவங்க வந்து குரூப்ஸ் நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க தப்பெல்லாம் எதுவும் கேட்காமன்னு பேசிட்டு இருக்காங்க பாருங்க. எ இதெல்லாம் வந்து நான்சென்ஸா தான் இருக்கு சுத்தமா. எதுவுமே இல்ல வெளியில வர இப்ப இவங்க மாட்டேங்குதே. பார்வதி குரூப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க நாமினேட் பண்ணவே இல்லையே. திவ்யா, சாண்ட்ரா, பிரஜினை யாருமே நாமினேட் பண்ணலையே. அது பேர் என்னப்பா? ம். அவங்கள யாருமே நாமினேட் பண்ணல. இது வரைக்கும் கம்ப்ரூதினே நாமினேட் பண்ணல. எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஃபேவரட்டிசம் சொல்லலாம். இவங்க பண்ண குரூப்பிசம் என்னன்னா, நாமினேஷன் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்ல, முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்றாங்கல்ல, அதுதான் தப்பு. இப்ப நீங்க இந்த ஃபேவரட்டிசம் பாயிண்ட் எடுத்துட்டு வந்தா எல்லாத்துக்குமே அது பொருந்தும் தானே.
இங்க இருக்க ம் எல்லாத்துக்குமே பொருந்தும். யாருக்கும் இப்ப யாரையுமே சொல்ல முடியாது இது இல்ல ஸ்ட்ரைட்டா இப்படி அடிச்சு விளாண்டாங்கன்னு சொல்ல முடியாது. சுபிக்ஷா வியானா கூட ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தாங்க. திவ்யா அப்படி இல்ல ஆரம்பிச்சப்ப இவரு எல்லாம் விஜேஎஸ் வந்து அப்படியுமே இன்ன வரைக்கும் இவங்கெல்லாம் நாமினேஷன்ல சொல்லவே இல்ல ப்ரோ. பார்வதி, சாண்ட்ராவா, பிரஜினி இவங்கள யாரையும் சொல்லல. ஈவன் அவரு வாட்டர்மெலன் இருக்கிற வரைக்கும். அதே மாதிரி இவங்களுமே வந்து வந்த வீக்கை தவிர மத்த வீக்ல எதுலயுமே வந்து பார்வதி இவங்களும் சொல்லல. யாரு திவ்யாவாகட்டும், சாண்ட்ராவாகட்டும், பிரஜின் ஆகட்டும், வியானா, சுபிக்ஷா 2 பேருமே விக்கல்ஸ சொல்லல. விக்கல்ஸும் வியானாவையும் வியானாவையும் இவங்களையும் சொல்லல. அதுவுமே இருக்கே. சுபிக்ஷாவையும் இதெல்லாம் வந்து சொல்லாம இவங்க நாமினேட் வரைக்கும் பண்ணிட்டாங்க. அதை ஏன் இவங்க பேசுறாங்கன்னு தெரியவே இல்லை இன்னும். அது சேனல் அதையும் போர்ட்ரை பண்ணுது. அது அப்படிதான் சேனலுமே போர்ட்ரை பண்ணுது. இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி கனியா சபரியா பேசிட்டு இருந்தது பார்த்திருந்தாலும் பார்வதி சொல்லியிருப்பாங்க, இல்ல சாண்ட்ராவை சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ரா திவ்யா யூஸ் பண்ணி கேம் விளாடுறா அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. தெரியல, எபிசோடு பார்த்தா தான் தெரியும். ம். இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேரும் பார்வதி தான் சொல்லுவாங்க. பார்வதி இவங்க 3 பேரையும் வச்சுட்டு கேம் ஆடுறாங்கன்னு தான் சொல்லுவாங்க இவங்க எல்லாரும். கனியும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. சபரியும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் அது நல்லா பதிஞ்சிருச்சு. பார்வதி தான் வந்து அது அவங்ககிட்டயும் வந்து சொல்றாங்க, சொல்லிக் குடுக்குறாங்க, நிறைய கூட உட்காந்து பேசுறாங்க அப்படின்ட்டு. அவங்க அத பார்க்கவும் செய்றாங்கல்லங்க. அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க தானே! அது உண்ம தானே! இப்ப எல்லா இடத்துலயும் வந்து அவங்க பார்வதி கேட்டு இவங்க சொல்லலையா என்ன? விஜேஎஸ்ஸே அத சொல்றாங்க. "நீ பண்ற பார்வதி ஒண்ணு சொன்னாங்கன்னா, அத கேட்டு மகுடி ஊதுற மாரி ஆடுறாங்களேம்மா" அப்படின்னு சொன்னார்ல. அப்ப சாண்ட்ரா அத கேட்டு ஆடத்தானே செஞ்சாங்க. அட்லீஸ்ட் திவ்யாவாவது இந்த வீக்ல பார்வதி பண்ணது அரோராக்கு ஏதாவது பேசும்போது கூட, "நீ இது பண்ணாத பார்வதி, இது தப்பு பார்வதி" அப்படின்னு சொன்னாங்க. கமருதி இங்க வினோத் கூட வரும்போது கூட பார்வதி, "நீ இப்படி பண்ணாம விட்ட" அப்படின்னு கேட்டாங்க. ஆனா சாண்ட்ரா என்ன கேட்டாங்க? "நீ பண்ணது தப்பு" அப்படின்னு. இதுவரை கேட்கவே இல்லையே பார்வதிய. எங்க காணோம் ஸ்பாட். இந்த வாரம் இவங்க 4 பேரும் டீம் சேருவாங்க என்னோட ப்ரெடிக்ஷன் படி. பாரு, சாண்ட்ரா, திவ்யா, ஆதிரை 4 பேரும் சேர்ந்தா என்ன ஆகும் பாருங்க. விக்ரமும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேரையும் சேர்த்து வர சொல்லியிருக்காரு ஃபைனலிஸ்ட் வரையும். எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் சேர்ந்துருவாங்களோ, விக்ரமும் பார்வதியும். அவங்க சேர்ந்தாலுமே அவங்க அகெயின்ஸ்டா தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் வந்து நெகட்டிவ் மாரியும், ஒருத்தர் பாசிட்டிவ் மாரி தானே எடுத்துட்டு போறாங்க சேனலேவும். ஸோ அவங்க அந்த வேல வந்து அவங்க 2 பேருமே அதான் விரும்புறாங்க. நம்ம 2 பேர் போவோம். கடைசில அது வந்து எப்படி வேணா அடிச்சுக்குவோம். அப்படிங்கிற மாரி தான் அவங்க 2 பேருமே மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. சேனலும் அத அப்படிதான் போர்ட்ரேட் பண்றாங்க. எனக்கு இவங்க 2 பேரையும் அடிக்கணும். அது யாரா இவங்க மத்தவங்கள்ல யார் பண்றாங்கன்னு பார்க்கணும். அவ்வளோதான். ஒண்ணுமே இல்ல. அங்க இவங்க பண்றத எதுன்னு பாயிண்ட்ட வச்சு அகைன்ஸ்ட் பேசுனாலே போதும். அவங்கவங்க இடத்துல. அதே மாரி அவங்க பண்ற அ நல்ல விஷயங்கள வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். நான் தான் இத பண்ணேன் அப்டின்ட்டு. என்ன இன்னைக்கு இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா தனி வெளியே போவாங்கன்ட்டு கடவுள் இருக்கான்னு சொல்லி ஒரு ம். டிஸ்கஷன் நடந்தது. அதை நினைச்சேன், சிரிச்சேன். ரெஜின் சொன்னாரு, இந்த வாரம் வெளியே போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அவங்க சொல்லல அருணா சொல்லிருக்க மாட்டாங்க. மைக் செட் பாருங்களேன். அந்த பாக்குறேன்க்கா. பங்கு ஸ்பேஸ் சென்ட் பண்ண. குமார் பேச